1, go! ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் தீபாவளியை நல்லபடியாக சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் எங்களோட தீபாவளி எப்படி போச்சு, ப்ளஸ் ஹாலோவின் பார்ட்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அண்ணாவுங்க வருகையோட தீபாவளி சூப்பராக களை கட்டி காலையிலேருந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஃபேமிலியை விட்டு இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கோம், நம்ம தனியாக இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அண்ணா அவங்க வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீல் ஆணுச்சு, ஒரு வைபே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. எனக்கு வந்துட்டு இங்கே யூகேயில் பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கிறது இவங்க தான். எங்களுக்கு ஒரு எந்த நல்லது கெட்டது அப்படின்னாலும் இவங்க எல்லாமே இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இதை விட்டு நான் ரொம்ப அதிகமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இவங்களோட இந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேவ்குட்டிக்கும் ஃபஸ்ட்டு தீபாவளி. அவங்க வந்ததுக்கப்புறமே நாங்கள் வந்துட்டு ஒரு வேலையாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரியாணி பண்ணிவிட்டு சிக்கன் 65, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். ஆனால் வந்துட்டு நான் அன்னைக்கு வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். வியாழக்கிழமை வந்துருந்துச்சுல தீபாவளி. ஸோ நான் எனக்கு மட்டும் வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி நான் பண்ணிக்கிட்டேன். இந்த வருஷம் தீபாவளி வேறு வீக் டேஸில் வந்துருச்சுல்ல, ஸோ அவருக்கும் லீவ் இல்லை. அதனால அவர் ஒர்க் போயிட்டு ஹாஃப் டே மட்டும் லீவ் போட்டுட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி வந்துட்டு இங்கே ஹாலோவீனும் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க யூகேவில். இவர் வந்துட்டு 1 வீக்குக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணி வச்சுட்டாரு. இங்கே ஒரு இடத்துல ஹாலோவீன் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அங்கே வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. லக்கிலி வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு அது வந்திருந்தனால சரி ஓகே அங்கே போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு ஒரு 6 o'clock போலலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். நவரசம் வழக்கம் போல தான் சூப்பராகவே வந்திருந்தது. ஆனால் அன்றைக்கி நான் சாப்பிடல, அண்ணா அவங்க தான் சாப்பிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பி அந்த இடத்துக்கு போயிட்டோம். லாஸ்ட் இயரே வந்துட்டு இந்த இது செலிப்ரேட் பண்ணாங்க, பட் எங்களுக்கு வந்துட்டு அது எப்படி என்னன்றது சரியாக தெரியல. இந்த டைம் வந்துட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணிவிட்டு டிக்கெட் முன்னாடியே புக் பண்ணிட்டனால நாங்கள் போனோம். இந்த ஹாலோவின் பார்ட்டி வந்து ஆர்மி ப்ளஸ் நேவி அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க போல். பயங்கர செக்யூரிட்டி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் நடந்ததே ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருந்திருக்கோம். 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் போயிட்டே இருந்தோம். போகிற வழி எல்லாமே நிறைய செக்யூரிட்டிஸ் இருந்துட்டு நம்மளை வந்துட்டு கைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எப்படா போய் சேருவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம உள்ளே வரும்போதே வந்துட்டு இந்த மாதிரி டெடிபியர் போட்டு நல்லா அந்த ஆர்மி ட்ரெஸ்ஸோட டெடிபியர் வச்சு நல்லா சூப்பராக வெல்கம் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்துட்டு டொனேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி இந்தியாவிலேருந்தே நிறைய நாங்கள் டொனேட் பண்ணியிருக்கோம், இன்னும் டொனேட் பண்ண ஒன்றும் இல்லைப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம். உள்ளே வரும்போது நம்ம ஊரில் திருவிழா கடை போட்டிருக்க மாதிரி இங்கே 2 கடை போட்டிருந்தாங்க. எனக்கு ஷாக்கு. நம்ம வந்துட்டு ஃபயர் ஒர்க் பார்க்க தானே போகிறோம், இங்கே என்னடா திருவிழா கடை மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்துட்டு ஹாலோவின் பார்ட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எனக்கு ஒரு பன்னி கிளிப்பும் அண்ணாக்கு வந்துட்டு ஒரு மாஸ்க்கும் வாங்கிக்கிட்டாங்க. இதுவே வந்துட்டு ஈச் 10 pounds சம்திங் வந்தது. அப்புறம் ஒரு வழியாக அப்பாடா நம்ம ஓரளவுக்கு உள்ளே வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே வந்துட்டோம். உள்ளே பார்த்தா எங்களுக்கே பயங்கர சர்ப்ரைஸு. இங்கே இவ்வளோலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரோம். இந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இங்கே யூகேயில். இதுதான் ஃபஸ்ட் டைமு. பார்த்தா நம்ம ஊரில் திருவிழா கடையில் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி நிறைய ராட்னம்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு இது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் தான். நாங்கள் ஜஸ்ட்டு ஃபயர் ஒர்க் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். உள்ளே பார்த்தா திருவிழாக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. எனக்கு இதை பார்க்கும்போது எங்கள் ஊர் வீரப்பூர் திருவிழாவுக்கு போன ஞாபகம் தான். திருச்சி மணப்பாறை சைடு இருக்கவங்களுக்குன்னா தெரிஞ்சிருக்கும் வீரப்பூர் திருவிழாவை பற்றி.
எங்கள் ஊர் பக்கம்லாம் அது ரொம்ப ஃபேமஸான திருவிழா. எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம உள்ளே போகும்போது நம்மளோட பாசஸ் வந்துட்டு இங்கே இவங்கக்கிட்ட செக்யூரிட்டிஸ்கிட்ட காமிச்சிட்டு தான் உள்ளே போக முடியும். பர் ஹெட்டுக்கு வந்துட்டு 10 பவுண்டா என்னமோ. எனக்கு வந்துட்டு உள்ளே போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இவ்வளோ நாய்ஸியாக இருக்குது, இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, தேவ்குட்டி என்ன பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே தான் போனேன். பட் உள்ளே போகும்போது தலைவர் வந்துட்டு தூங்கிட்டார். எனக்கு அதிலே பயங்கர ஹாப்பி தான். கிட்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்க கூட சூப்பராக ஹாலோவினுக்கு வந்துட்டு ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் அண்ணா அவங்க வந்துட்டு இந்த ரைடெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருந்துச்சு. இந்த இதை பாருங்கள், என்னமோ அந்த இடத்துல கூட்டு போய் நிப்பாட்டி வச்சுட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து விட்றாங்க. ஐயோ எனக்கெல்லாம் உயிர் போயிரும்பா, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் வந்துட்டு இருந்துக்கிட்டோம். அண்ணா வந்துட்டு இதை நான் ட்ரை பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இவ்வளோ க்ரௌடையுமே ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணாங்க. இவ்வளோ பேர்த்துக்கும் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருந்தாங்க. கிரேட்டு தான். இந்த இதை பார்த்தீங்களா, வானத்து மேலே கூட்டிகிட்டு போய் ஊஞ்சல் ஆட்டி விட்டுட்ருக்காங்க. யாருக்குடா வேணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டோம். அண்ணா அவங்க வந்துட்டு நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி, நான் இந்த ராட்டினத்தில் போயே ஆவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போகும்போதே நான் கேட்டேன், அண்ணா இதில் போயே தான் ஆகணுமா, நல்லா யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க, இவன் வேற இன்னொருத்தவங்க ஏறுறதுக்குள்ளே மேலே போய் உங்களை பாதிலே நிப்பாட்டி வச்சிட்றாங்க, யோசிச்சுட்டு போங்கண்ணா அப்படின்னு. இல்லை நான் போயே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜேஷ்னாவும் செலானாவும் கிளம்பிட்டாங்க. இவங்க போன நேரம் என்னாச்சுன்னா, நிறைய க்ரௌடு வர ஆரம்பிச்சதுனால முன்னாடி இருந்தவங்கள எல்லாமே வந்துட்டு ஒரு 10 ரவுண்டு மாதிரி சுற்றுனாங்க. இவங்கள வந்துட்டு 3 ரவுண்டில் இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இவங்க ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் நல்லாதாம்மா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ வேணால் போறியா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ சாமி ஆளை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகல. யோசிச்சு பாருங்கள், இதிலலாம் நான் போயிருந்தேன்னா என்னோட நிலமை என்ன இருந்திருக்கும். நான் வந்துட்டு பரலோகம் தான் போயிருப்பேன். பக்கத்துலேயே நிறைய கேம் ஷோ, அப்புறம் கோஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருந்தாங்க. நிறைய ஸ்டால்லாம் கூட போட்டிருந்தாங்க. கெட் ரெடி ஃபார் த சர்ப்ரைஸ். ரெடி ஆகிக்கோங்க. 1 2 3. நீங்கள் யாரும் தேவ்குட்டியை பார்த்ததில்ல, இவர் தான் நம்ம தேவ்குட்டி. சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தனால முழிச்சிட்டான். எழுந்திரிச்சோடனே நிறைய லைட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண்ணு வைக்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தான். சரி ஓகே, பிள்ளை சமத்தா தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே வந்து கொஞ்சம் கேம் ஷோஸ்லாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்துட்டு இந்த வாட்டரில் இருக்கிற டக்கை வந்துட்டு பிக் பண்ணுற கேம் விளாண்டுருந்தாங்க. அண்ணாவும் வின் பண்ணிட்டாங்க. இவர் வந்துட்டு ஒரு பாலை தூக்கி போட்டு அதெல்லாம் கலைக்கணும், அந்த மாதிரி கேம் விளாண்டுருந்தாங்க. இதில் ஒரு பன்னி வின் பண்ணாங்க. அண்ணா வந்துட்டு ஒரு ட்ரக்கு வின் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஃபயர் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போயிட்டோம். 7 6 5 4 3 2 1 go. கவுண்டர்லாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். சரி ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா நம்ம ஊரில் கார்த்திகை மாதம் சொக்கப்பனை கொளுத்துற மாதிரி இவங்களும் இங்கே ஒரு சொக்கப்பனையை கொளுத்தி விட்டுட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் தாண்டான்னு சொல்லிட்டானுங்க. இதுக்கே ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம தேவ்குட்டி வந்துட்டு இந்த சவுண்டையும் க்ரௌடையும் பார்த்துட்டு பயங்கரமாக பயந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இவ்வளோ கூட்டம் வரும், சவுண்டு கேட்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணாதனால ரொம்பவே தேவ்குட்டி கஷ்டப்பட்டுட்டான். சரி ஓகே, இதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோம்.
காரில் வரும்போது பயங்கர அழுக. அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தோடனே வந்துட்டு தலைவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவர் சவுண்டுனால தான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்றதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. தேவ்குட்டி நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. நம்ம தேவ்குட்டிக்கு இது ஃபஸ்ட்டு தீபாவளி அப்படிங்கிறனால அண்ணா அவங்க வந்துட்டு கிராக்கர்ஸில் கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்கள் தேவ்குட்டியோட சூப்பராக இந்த தீபாவளியை வந்துட்டு என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். யூகேல வந்துட்டு நம்ம ஊரில் மாதிரி சரஸ்வதி வெடி, யானை வெடிலாம் வெடிக்க முடியாது. ஜஸ்ட்டு இந்த புஸ்வானோ, சங்கு சக்கரம் இந்த மாதிரி வெடி தான் வெடிக்க முடியும். ஸோ அதுதான் அண்ணா நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் நாங்கள் தீபாவளிக்கு வச்சோம். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. வைப்பேன் நீங்க வீட்டில் தான் நல்லா இருக்கும். இது வந்துருங்க. ஹாப்பி தீபாவளி. இப்படி ஏமாட்டி விட்டீங்களேடா. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. நீங்க எடுங்க, எங்கிட்ட எடுங்க. ஹாப்பி தீபாவளி. அஜேஷ்ல எல்லா இடத்துலயும் ஸ்கோர் பண்றாங்கப்பா. எல்லாமே புஸ்வான மாதிரி வருதுங்க. ஹாப்பி தீபாவளி. நம்மளால அங்கே பயந்த மாதிரி இங்கேயும் பயப்படுவானோ அப்படின்னு சொல்லி நினைச்சோம். இல்லை, சூப்பராக என்ஜாய் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே யூகேலையும் போன்ஃபயர் டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இங்கேயுமே நிறைய பட்டாசெல்லாம் வெடித்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஊரில் தீபாவளி செலிப்ரேட் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. நம்ம தேவக்குட்டியை எல்லாத்தையுமே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் தூக்கிட்டு போய் நான் காமிச்சிட்டு இருந்தேன். இந்த பட்டாசு அடிச்சாரு தங்கம், இந்த சூடு. எல்லாம் வெடிச்சாரு சூடு பட்டாசு. நர்சந்தினா கலர் கலருங்க போயினாடி.
எங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி இந்த மாதிரி தான் சூப்பராக முடிஞ்சுது. நீங்களும் இந்த தீபாவளியை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.